கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீன் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். மோசே தன்னுடைய வாழ்நாளில் அவன் 3 முறை 3 கோணங்களாக அவனுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். 1லிருந்து 40, 40லிருந்து 80, 80லிருந்து 120. இதில் இவன் உபவாசம் இருந்த முறை மிகவும் வித்தியாசமானது. ஒரு முறை இவனுக்கு கோபம் வந்ததுனால ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டான். அடுத்த முறை உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, அதிகாலமே நீ ஆயத்தமாகணும்னு சொல்லுகிறார். ஆமென். அப்போ உபவாசத்தில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஆயத்தம்னு சொல்கிறதே கிடையாது, அந்த டைம்னு சொல்கிறதே கிடையாது. ஆயத்தமாக ப்ரிப்பேர் பண்ணு. நீ ஆண்டவர்கிட்ட காலையிலேயே எழும்பி ஆண்டவர் சொல்றாரு, அங்க என் சமூகத்தில் வந்து நில்லு, அங்க ஆடு மாடு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ தேவனை நீ சந்திக்கிற இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பும் வராதபடி உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ஆயத்தப்படுத்திக்கோன்னு சொல்லுகிறார். நீ உபவாச ஜெபத்தில் இருக்கும்போது உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், உனக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம், உன் ஃபோனாக இருக்கலாம், இல்லாட்டி உன்னுடைய வேலையாக இருக்கலாம். எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நான் இந்த 3 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், ஃபோன் கால் எப்பேற்பட்டது வந்தாலும் எடுக்க மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிங்கன்னு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கால் வந்துச்சுன்னு அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு உங்ககிட்ட பேச முடியுமா சொல்லுங்கள்? நான் எங்கேயாவது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அங்கே பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட பேச முடியுமா சொல்லுங்களேன்? ஃப்ரீயாக இருக்கும்போது நானே கால் பண்ணி பேசுவேன். பண்ணிட்டு எடுக்கலைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஆயத்தமாகி அவரை சந்தித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே ஃபாஸ்டிங் இருக்கும்போது எழும்பு, ஒரு 5 மணிக்கெல்லாம் எழும்பி நல்லா ப்ரிப்பேர் ஆகி தேவ சமூகத்தில் போய் குளித்து தலை நல்ல எண்ணெய் வச்சு போய் ஆண்டவர்கிட்ட நல்லா உட்காந்து இருந்து நல்லா 1 மணி நேரம் பாட்டு பாடு, 1 மணி நேரம் நல்லா பைபிளை வாசி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 3 மணி நேரம் ஆச்சா? ஸோ அதனால் இப்படி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லா விதத்திலும் ஆயத்தமாகி நிற்க பரலோக தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.